ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோனிக் ரூலோட மெக்கானிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, மார்க்கோனிக் ரூல் அண்ட் ஆன்டி மார்க்கோனிக் ரூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெக்கானிசம் கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 12th அதோட மெக்கானிசம் கேட்க மாட்டாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் கேட்க மாட்டாங்க. ஃபைனல்ல என்ன ப்ராடக்ட் வரும்னு தான் கேட்பாங்க. அந்த ப்ராடக்ட்டை ஷார்ட்கட்டா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெக்கானிசம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட மெக்கானிசம் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க நமக்கு என்ன பண்ணணும்னா இது வந்து மார்க்கோனிக் ரூல் பார்த்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH2 ஓகேவா. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப் நடக்கும் பார்த்தீங்கன்னா H+ வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ H+ நமக்கு எங்க ரியாக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா முதல்ல செகண்டரி கார்போலைட் தான் நமக்கு வந்து அட்டாக் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா CH3 CH இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிடைக்கும். சாரி, இந்த ஹைட்ரஜன் போயிட்டு இங்க வந்து நமக்கு வந்து அட்டாக் ஆயிடும் இல்லையா. அப்போ இந்த H+ வந்து இங்க அட்டாச் ஆயிடுச்சுன்னா CH2 வந்து கிடைக்கும். இந்த CH2 வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியை விட செகண்டரியில தான் நமக்கு வந்து ஸ்டேபிளா வந்து இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகிடும், இது பிரைமரியில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக என்ன ஆகும், செகண்டரி கார்பனுக்கு வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ நமக்கு மாலிகுல் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே மூவ் ஆகும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே மூவ் ஆகிடும். அப்போ CH வந்து இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். இங்கே நமக்கு என்ன பண்ணால் CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பார்த்தீங்கன்னா HBr வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்போ HBr நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து போலரைஸ் ஆகி போய் இருக்கும். ஏன்னா புரோமினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போ எலக்ட்ரானோட டென்சிட்டி எல்லாமே புரோமின் பக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து டெல்டா மைனஸாக இருக்கும். இது வந்து நமக்கு வந்து என்ன டெல்டா பிளஸ்ஸாக இருக்கும். அப்போ இந்த மைனஸ் சார்ஜ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா CH3 CH இங்கே நமக்கு என்ன Br வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இங்கே நமக்கு வந்து CH வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த H+ வந்து நமக்கு வந்து தனியாக இருக்கும். அப்போ அந்த H+ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அடுத்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதான் நமக்கு வந்து மெக்கானிசம். இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, ஃபர்ஸ்ட்ல ஃபார்ம் ஆகுது. அப்புறம் ரெண்டாவது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பனுக்கு வந்து வரும். அப்போ நீங்க கேட்கலாம், சார் முதல்ல வந்து நமக்கு வந்து செகண்ட் கார்பன்லேயே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா அப்படி வந்து கிடையாது. ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னா அப்படிதான் நடக்கும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து மாற்றக்கூடாது. ஸோ இதான் மார்க்கோனிக் ரூலோட மெக்கானிசம்.